ஹலோ மக்களை, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. மென்டல் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, ரஜினி ரசிகருக்கெல்லாம் கோபம் வந்துடும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தார் அப்படின்னு நிறைய பத்திரிகை செய்யலாம் வரும்போது, ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே மென்டல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானே பல வீடியோக்களில் அதெல்லாம் முன்னாடிலாம் சொல்லிலாம் கலாய்ச்சி விட்ருக்கேன். ஆனால் இப்போ மென்டல் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு தெரியுமா கோவம் வருது? திமுக காரங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் உண்மையை சொல்லாமல் இருந்தாங்க, இப்போ உண்மையை சொல்கிறாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. அதனால மென்டல் அப்படின்னு சொன்னோம்னா கோவம் வருது. அறிவாலயன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? இவங்களுக்குலாம் அறிவே இல்லைன்றது கலைஞருக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் அந்த ஆலயம், அதாவது சேர்றாங்களே, அதுக்காக அறிவாலயன்னு பேர் வைக்கணுன்றதுக்காக வச்சது தான் அறிவாலயம். எங்கிட்டு போனாலும் செருப்படி வாங்குறாங்க. எங்கிட்டு போனாலும் செருப்படி வாங்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை எதிர்த்து எங்கே போனாலும் செருப்படி வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சில சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் இங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியாமல் குழப்ப விட்டுக்கிட்டு எல்லாரையும் கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்காரு. இன்னொரு அம்மா ரீல்ஸ் போட்டுன்னு சொல்லிட்டு அது பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம உட்காந்து எல்லாருக்கிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, எதாக இருந்தால் என்ன, நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்ல போகிறோம், தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம். அது யார் செஞ்சாலும் சரி. ஓகே, என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் தட்டி விட்ருங்க. ஹைப் வருதான்னு தெரியல முதல்ல எனக்கு, நான் என் வீடியோஸில் வந்தால் தட்டி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் போட்டு நீங்கள் கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிங்கன்னா வீடியோ அது வாட்டுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடும். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சேனலே பார்க்குறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்ன, நம்மளும் அப்படி தான் இருப்போம். சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்போம் ஒரு சேனல்லாம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறீங்கல்ல, தப்பு தம்பி. அது வேற, இது வேற. இது எமோஷன்ஸ். இந்த சேனல் எமோஷன், தளபதியோட எமோஷனோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது இந்த உலகத்திலேயே திமுக கார மாதிரி மாற்றி மாற்றி பேசவே முடியாது. நம்ம சீமான் அவர்களில் ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா அந்த கூடாரத்துலேருந்து வந்தது தான். அதனால தான் அப்போ ஒன்று பேசுவார், இப்போ ஒன்று பேசுவார். காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார். புரியுதுங்களா இல்லையா? அதே தான் திமுகவுக்கு வந்து இந்த நாட்கள் நரம்பு இல்லைன்னு சொல்ல தெரியுமா? இந்த நாட்கள் நரம்பு இல்லைன்னா என்ன வேணால் பேசும், எப்படி வேணால் பேசும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் வந்து இப்போ வரப்போகிற 10ஆம் தேதி வாக்கில் கரூர் போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. 41 பேர் அந்த கரூர் சம்பவத்தில் இறந்துருந்தாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து அவர்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பதுக்காக போகிறதா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. உடனே இதை பார்த்தோன்னே கொந்தளிச்சுட்டாங்க. இப்போ சிபிஐ கேஸ் இருக்கும்போது இவர் போய் அங்கே இதெல்லாம் கொடுத்தா சாட்சியை கிடச்சிட மாட்டிங்களா, அதை பண்ணிட மாட்டிங்களா, இதை பண்ணிட மாட்டிங்களான்னு கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. கூமுட்ட பயல்களுக்கு இவங்க லாயராது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நிற்குமா நிற்காதா, இதை கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அதனால தான் சொன்னேன், இவங்க லாயர் முதற்கொண்டு முட்டா பயல்களாக இருக்காங்க. இதில் வேற நேற்று வந்து அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஜென்சி கூட்டத்தில், கிட்னி திருடி கூட்டத்தில் ஒரு லாயர் வந்து நாங்கள் இருக்கோம், நாங்கள் வெளியில் எடுப்போம், நாங்கள் பெயிலில் கிழிப்போம். ஒரு கோர்ட்டில் நீங்கள் ஒரு கேஸ் போடும்போது அந்த கேஸை வாங்குவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு லீகல் விங்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரே கேவலமான கட்சி திமுக தான். அதாவது அது ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா? விஜயர்கள் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் மேலே கேஸ் இருக்கா? அவர் வந்து அக்யூஸ்ட் நம்பர் 1, 2, 3 ஏதாவது வச்சுருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது அவர் போய் எப்படி சாட்சியங்களை மாற்றிடுவாருன்றதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? அப்படின்னு சொல்லி அதற்கான முகாந்தரமே இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே காரி துப்பி அனுப்பிட்டாங்க. கேஸே வாங்காமல். இவங்களுக்கு உண்மையாலுமே லாஜிக்காக அந்த அறிவு இருந்திருந்தா, சார் அவர் மேலே கேஸ் கிடையாது, அவர் போய் தாராளமாக பார்க்கலாம், கரூர் சம்பவத்தில் அவர் தான் காரணம்னு நம்ம வந்து கேஸ் போட்டு அவரை வந்து அக்யூஸ் 1, 2, 3 வச்சுருந்தோம்னா இப்போ அவர் போய் சாட்சியை கிளப்பாருன்னு சொல்லி பேச முடியும். ஆனால் அவர் மேலே கேஸே கிடையாது. நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் லேட்டாக வந்தது தான் காரணம்னு சொல்லி நம்ம வந்து ஆட்சியில் இருந்த டயத்தில் அவர் மேலே பழி தூக்கி போட்டோம். அதனால இது வந்து நம்ம போய் கேட்டோம்னா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு இந்த வக்கீலுங்க அறிவை கொஞ்சமாவது சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க சுத்தமாக அதை செய்யவே இல்லை. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இதே விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் அவங்க எல்லாரையும் வர வச்சு பார்த்தார். அப்போ கட்சியில் இருந்தப்ப, தலைவராக இருந்தப்ப
அவர் ஏன் போய் கரூரில் பார்க்கல மக்களை அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டாங்க. சிபிஐ கேஸ் போனதுக்கு அப்புறமா தான் மகாபலிபுரத்தில் இந்த மக்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தார். அப்பயே இவங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ நாள் பார்க்காத விஜயர்கள் இப்போ சிபிஐ கேஸுக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு. ஏன் இந்த மகாபலிபுரம் ட்ரிப்பை இவர் ஸ்டார்டிங்லேயே கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் மாறா என்ன பண்ணாங்க? இவர் அங்கே போய் பார்க்கல, கரூரில் போய் பார்க்கல, அவங்க வீட்டில் போய் பார்க்கல, இறந்தவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்கக்கூடிய இவரெல்லாம் ஒரு தலைவரா? இந்த மாதிரி தலைவர் தான் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி இவர் இறந்த மக்களை பார்க்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி பேசினாங்க. இன்னைக்கு முதல்வராக போய் பார்க்க போகிறாராம், இன்னைக்கு பார்க்கக்கூடாதான். டேய் யாரா நீங்கள்? கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுங்கடா, கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுங்கடா. சரி, ஆனால் எங்களுக்கு வெக்கமாக இருக்குடா. இப்படிப்பட்ட முட்டா பசங்களை நாங்களாம் வந்து ஆட்சியில் உட்கார வச்சு நாங்கள் சிஎம் ஆக்கி பார்த்துருக்கோன்னு நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல தோணுது. ஆனால் எங்களுக்கு தானே தலை வலிக்கும். இனி உங்களுக்கு தாண்டா தலை வலிக்கணும். அது நாங்கள் தலை வலிக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ஸோ இப்படி அசிங்கப்பட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி அனுப்பிடுச்சு. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வேற ஒரு விஷயத்துலையும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அது என்ன தெரியுமா? சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்போம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டோ சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்கறாங்க. இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேட்கணும். நம்ம இந்த கீர்த்தனா மேடம் இவங்க எதை பண்ணாலும் சர்ச்சையாகவே ஆகுதுப்பா. இல்லை சர்ச்சையாக ஆகணுன்னே பண்ணுறாங்களா அப்படின்றத நமக்கு தெரியல. ஸ்கூலில் போயிட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியல கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு. ஏன்னா இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வளர்ந்து இன்றைக்கி அமைச்சர் ஆகிருக்கேன் அப்படின்ற ஒரு பதிவை வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசிக்கான ஒரு கொஸ்டின் வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதுக்கே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்களை நீங்கள் எப்படி சொல்லுங்க? இது வாஸ்தவம் தான். ஏன்னா லாஸ்ட் பெஞ்சுன்னும் போது யாரும் படிக்காத பசங்களாம் இருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை ஒன்றும் பெரிய அப்படியே மறைக்கிறதுக்கு சீக்கிரட்டாக வச்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சேட்டை பிடிச்ச பசங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க, படிப்பு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது தான், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அதனால் அதை வந்து அவங்க சொன்னதுனால நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே மேட்ரு என்னென்னா, இவங்க போய் அங்கே வந்து லாஸ்ட் பெஞ்சு வார்த்தை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி மாணவர்களை வந்து மட்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் அன்பில் மகேஷ் கொந்தளிக்கிறாப்புல, இந்த பக்கம் உதயநிதி கொந்தளிக்கிறாப்புல. ஏன்னா வந்து அரசு பள்ளியில் போய் ஆங்கிலம் தெரியலேன்னு அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க. ஓஹோ, அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களேடா, அது என்னடா? பார்க்கிற பலரும் வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. குட்டிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல. பாத்தீங்களா அண்டா சந்தில என்ன சொன்னானு? ஐடி செக்டர்ல படிச்சவங்க, ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்ற காலகட்டத்தில் இந்த பதிவு பண்ணான். என்ன பதிவு பண்ணா? கலைஞர் போட்ட பிச்சை தான் நீங்கள்லாம் ஐடி இன்னைக்கு கம்ப்யூட்டர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த படித்து நீங்கள் ஐடி செக்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? இவன் சொல்கிறான். இப்போ இங்கே கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு அவங்க தமிழ்லையா படிச்சிருப்பாங்க? இங்கிலீஷில் தானே படிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் படிப்பை வந்து தமிழர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் ஏன் சொல்ல தெரியல? ஏன் அங்கே போய் ஆங்கிலத்தில் கேட்டாங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் அப்போ ஏதாவது ஒன்றை சொல்லுங்கடா. ஒன்று, ஆமாம் நாங்கள் தான் எல்லாரையும் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இங்கே பக்கத்தில் படிக்காமல் இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அப்படி ஏற்றுக்குங்க. இந்த பக்கம் படித்தவங்க ஓட்டு போட்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த பக்கம் பிள்ளைங்களை ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணால் அது அசிங்கம், அது அவமானம், பிள்ளைகளை அசிங்கப்படுத்துறதா? செருப்பால் அடிக்கணுங்களெல்லாம், செருப்பாலே அடிக்கணும். ஏண்டா கவர்மெண்ட் ஸ்கூலில் இதனால தான்டா சேர்க்காமல் இருக்காங்க.
நல்ல கல்வி, நல்ல தரமான கல்வியை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தா மக்கள் ஏன் கொண்டு போயிட்டு லட்சமாக கான்வென்ட்டில் போய் கட்டுறாங்க? இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்து விட்டு இங்கிலீஷ் பேசணும்னு கற்று வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலும் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அப்போ அதுக்கான பேசிக்கான ஒரு இங்கிலீஷாவது வார்த்தைகளாவது சொல்லிக் கொடுக்கணும்ல. இத்தனைக்கும் இப்போ அந்த ஸ்கூலில் அந்த கீர்த்தனா புள்ள அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டிருக்கும்னா, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையை தான் அந்த டீச்சர் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த பிள்ளையும் ஒரு நல்ல படிக்கக்கூடிய பெண்ணாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அது யாராக இருந்தாலுமே நம்ம மெட்ரிகுலேஷன்லேயே படித்தா கூட வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா பங்கன்னு முழிக்கிற ஆளுங்க தான் நம்மளாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் யாரும் மறந்துடுவோம், அது எப்படி சொல்லணும்னு தெரியாது, இருக்கும் மண்டைக்குள்ளே, அது வெளியில் சொல்ல தெரியாது. அந்த டயத்தில் அவங்க வந்து டீச்சரை பார்த்து என்ன இது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு பேசிக் கொஸ்டின் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி டீச்சரை பார்த்து கேட்பது அப்படின்றது அவங்க ஒரு நல்லெண்ணத்தில் தான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க என்ன போய் அசிங்கப்படுத்தணும் போய் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க போய் கேட்குறனால அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு மினிஸ்டர் வர்றாங்க கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ மாணவர்களுக்கு இனி நல்ல விஷயமாக சொல்லி தானே கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வரவேற்க மாட்டீங்க. அவங்க லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. இது மாணவர்களை இழிவுபடுத்தாதா? அழிவுபடுத்தாதா? உங்களெல்லாம் அழிக்கிறேன்டா, முதல்ல ஒழிக்கிறேன்டா. உங்களை ஒழிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஐடிக்காரன் ஓட்டு போட்டால் அதுக்கு நீங்கள், அரசு பள்ளியில் ஒழுங்கான பாடம் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் அது மாணவர்களே அசிங்கப்படுத்துது. உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அன்றைக்கே விட்டுட்டாங்க எங்கள் ஆளுங்கெல்லாம். யார்? எங்கள் அப்பா அம்மா ஆத்தா எல்லாம் தான் விட்டுட்டாங்க, தாத்தன் பாட்டிலாம். அறிவில்லை. உங்களை இந்த மாதிரி முட்டா கூட்டத்துக்கு நம்ம முட்டா கூட்டத்தை நம்ம தூக்கி வசத்தில் வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு அறிவு பேசிக் கொஞ்சம் கூட இல்லை. இருந்திருந்தால் 75 வருஷம் உங்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு உட்காந்துருப்போமா? எனியோ, ஸோ ஓவராலாக இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக இருந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video. Love you all. Take care. Bye bye. Love you.